நம சிவாயம் வாழ்க நாதன் தாழ்வாழ்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிரதோஷ நாள். அதில் முக்கியமான ஒரு பதிவை பற்றி நான் சொல்லலான்னு இருக்கேன். அதாவது பிட்டுக்கு மண் சுமந்த பெருமான் அப்படின்னு ஒரு கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாதவங்களுக்காக நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன். மதுரை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர். அந்த மதுரையில் சிவபெருமான் செஞ்ச திருவிளையாடல்கள் நிறைய இருக்குது. அவரே பக்தர்களுக்காக நேரில் அருள் புரிந்த தலமும் இதுதான். அதில் முக்கியமானது ஒன்று, அவருடைய எளிமையை காட்டுவதற்காக ஒரு சின்ன கதை இருக்குது. அதாவது பிட்டுக்கு மண் சுமந்த படலம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? வைகை ஆற்றுல ஒரு நாள் பயங்கர வெள்ளம். அதாவது மழை கொட்டுற மழை நிற்கவே மாட்டேங்குது. அந்த மழையில் அப்போ பாண்டிய மன்னன் அரசாட்சி பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ விடாமல் மழை பெஞ்சதுனால என்ன பண்ணுறதுன்னா, வைகை ஆறு அப்படியே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையெல்லாம் உடையிற கண்டிஷன் வந்துருச்சு. பயம் வந்துருச்சு. ஆஹா, இவ்வளோ மழை வந்தால் ஊரே அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடுமே அப்படின்னு கவலைப்பட்டு மன்னர் என்ன சொன்னார், பாண்டிய மன்னர் என்ன சொன்னார்னா, உள்ளுக்குள்ளே அதாவது அந்த மதுரையில் வசிக்கிற மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் ஆளுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு மண்ணை சேர்த்து வைகை ஆற்று கரையை பலப்படுத்தணும் அப்படின்னு உத்தரவு போட்டார். அதுபடி எல்லோரும் அவங்கவுங்க பங்குக்கு மண்ணை எடுத்து வைகை ஆற்று ஓரமாக ஹைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த ஊரில் வந்தி அப்படிங்கிற வயசான பாட்டி ஒன்று வசித்து வந்தாங்க. அவங்க என்ன பண்ணான்னாக்க, அவங்களுக்கு பழப்பு கிடையாது. ஆனாலும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும்னு நினச்சி பிட்டு இருக்குல்ல, புட்டு வீட்டில் செஞ்சு அதை ஃபஸ்ட்டு சிவபெருமானுக்கு படைச்சிட்டு சிவனடியார்களுக்கு இலவசமாக அது கொடுத்து வழக்கமாக கொண்டுட்டு இருந்தாங்க. இந்த செய்தி அந்த வந்திக்கும் வந்தது, அந்த பாட்டிக்கும் வந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, ஆஹா, மன்னரே ஆர்டர் போட்டார், நம்மளால் இன்னும் வயசான காலத்தில் மண்ணை சுமக்க முடியாது, என்ன பண்ணுறது, கூலிக்கு ஆள் வச்சு அதையும் அந்த மாதிரி செய்கிறதுக்கும் நமக்கு வசதி இல்லையே, சொக்கநாதா உன்னோட கட்டளை என்னால் நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு ரொம்ப அழுது சிவன்கிட்ட முறையிட்டாங்க. உடனே இந்த கூக்குரல் சிவபெருமானுக்கு அது கேட்டுது. சிவபெருமான் என்ன பண்ணார்னா, இந்த பாட்டிக்கு உதவி செய்கிறதுக்காக கூலி ஆளாக வேஷம் போட்டு கீழே இறங்கி அழுக்கு துணியெல்லாம் கடுத்திட்டு தலையில் ஒரு கூடை, கையில் ஒரு மண்வெட்டி எடுத்துகிட்டு ஒரு கூலி ஆள் மூலம் வேஷம் போட்டு வந்தியின் முன்னாடி நிற்கிறாங்க. அம்மா, உனக்காக நான் வேலை செய்கிறேனே, எனக்காக கூலியாக நீ என்ன தருவ அப்படின்னு கேட்டார். வந்தி மகிழ்ச்சியுடன், மகனே, என்னிடம் காசு எதுவும் இல்லையே, நான் என்ன பண்ணுறது, என்னால் உதிர்ந்த பிட்டு மட்டும் கொஞ்சோன்னு இருக்குது, அதை தான் உன்னால் கொடுக்க முடியும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டார். அதுவே எனக்கு போதும் பாட்டி, அந்த உதிர்ந்த பிட்டை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வைகை கரைக்கு போகிறார். ஒரு இறைவனின் அந்த லீலை எப்படின்னாக்கா, கரைக்கு சென்ற சிவன் அங்கே வேலை எதுவும் செய்யவே இல்லை. வந்தி பாட்டி கொடுத்த பிட்டை நல்லா சாப்பிட்டுட்டு மர நிழலில் படுத்து உறங்கிட்டு இருந்தார். மற்றவங்களாம் நல்லா கடினமாக வேலை செஞ்சு மண்ணெல்லாம் கொட்டி கரையை பலப்படுத்திகிட்டே இருந்தாங்க. இவர் மட்டும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு படுத்துக்கிட்டு வேலையாளத்தோட கேலி பண்ணிவிட்டு இப்படியே இருந்தார். அந்த நேரம் பார்த்து பாண்டிய மன்னர் அப்படியே சூப்பர்வைசிங் பண்ண வராரு. அப்போ பார்த்தாக்க எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவர் மட்டும் என்னடா அந்த ஒரு ஆள் மட்டும் பாட்டு பாடி வேலை செய்வங்களை கிண்டல் பண்ணிவிட்டு இப்படியே இருந்தானே, என்ன நினச்சிட்டு இருக்க, உங்களுக்கு வேலை அவங்க வேலையை முடிச்சாங்க, நீ மட்டும் அப்படியே படுத்துக்கிட்டு உன்னோட இது மட்டும் அப்படியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வந்துருச்சு. அதுக்கு இறைவனை பார்த்து இறைவன் சிரிச்சுட்டு பேசாமல் இருந்தார். என்னடா நான் இவ்வளோ கேட்குறேன், நீ என்ன சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பை எடுத்து பட்டார்னு அடிச்சுட்டார் முதுகில். அவர் அடித்த ஒவ்வொரு அடியும் மக்கள் ஒவ்வொருத்தர் முதுகலையும் விழுது, அந்த மன்னன் முதுகலையும் படுது. என்னடா அது, ஊர் மக்கள்லாம் விலங்குகள் எல்லா முதுகலையும் அந்த தழும்பு இருக்குது. உடனே அந்த கருவறையில் இருந்த சொக்கநாதர் இருக்காரே சிவபெருமான், அவர் முதுகுலையும் அதோட தடம் தெரியுது. என்னடா இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு எல்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. என்னடா இவ்வளோ இப்படி ஆச்சே, நம்ம மேலே அடி விழுது அப்படின்னு நினச்சிட்டு உடனே அந்த கூலியாலேயே மறுபடியும் பாய் பார்க்குறாரு. என்னடா அது, என்ன பண்ணுற, நீ அடித்தது எங்கே 7 பேருக்கு மேலே விழுது, சிவபெருமான் மேலேயே விழுந்திருக்கு, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த கூலி ஆள் உருவத்திலேருந்து மறைஞ்சி சிவபெருமானை காட்சி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த பாட்டிக்கு நான் தான் அந்த பிட்டுக்கு மண் சுமந்து அதுக்கு பெரம்படியும் பட்டிருக்கேன்,
பாட்டிக்காக வந்து அவங்க அவங்க என் மேலே வச்சிருந்த பக்தியே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நானே கூலி ஆளை வந்து பிட்டு சாப்பிட்டுட்டு, அந்த பிட்டு சாப்பிட்றதுக்காக உன் கையால் அடியை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பாட்டிக்கு வந்து சிவலோக பிரார்த்தி செஞ்சுட்டு மதுரை வெள்ளம் இந்த மாதிரி இது வைகை கரையும் நல்லா பலப்படுத்திட்டு போனார். இதுதான் அந்த பிட்டுக்கு மண் சுமந்த கதை. நன்றி, வணக்கம்.